லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எல்லா கஷ்டங்களும் உங்களை விட்டு போய் நீங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது என் மனசுக்கே ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த நிம்மதி உங்களுக்கு என்னைக்கும் சந்தோஷமா நிலைச்சிருக்கணும். கண்டிப்பாமா, கண்டிப்பா நடக்கும். இனிமே எங்க வாழ்க்கையில கெட்ட கனவே கிடையாது. ஆமா அத்தை, எங்களுக்கு மட்டும் இல்ல, இனி நம்ம குடும்பத்துக்கே வசந்த காலம் மட்டும்தான். ஆமா, சந்தோஷங்கம்மா, அவனுக்கும் அப்படியே ஸ்வீட் கொடுத்துடலாம். சந்தோஷ் எங்கன்னு கேட்டதும் ஏன் அத்தை ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? சொல்லுங்கம்மா, சந்தோஷங்க. சந்தோஷ் ஸ்ரீஜாவை கூப்பிட்டுக்கிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு போயிருக்கான். என்னோட ஒரு பிள்ளை வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது என்னோட இன்னொரு பிள்ளை வாழ்க்கை முடிய போகுது. சந்தோஷ் வந்துட்டான். பாத்துப்போ. ஐயோ ஸ்ரீஜா, என்னடி ஆச்சு? ஐயோ ஸ்ரீஜா, என்னடி என்னடி கையில கட்டு? ஐயோ என்னடி பேசாம இருக்க? சொல்லுடி. நீங்க வக்கீல பாக்க போனப்போ அங்க என்ன நடந்துச்சு? ஐயோ கையில கட்டு வேற போட்டிருக்கியே, சொல்லுடி. மா, நீ ரூமுக்கு வா, நான் சொல்றேன். இல்ல, ரூமுக்கெல்லாம் வரல, நீ இங்கேயே சொல்லு. என்ன ஆச்சு? இவ்ளோ பெரிய காயம் ஆயிருக்கு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மா, பெரிய காயெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சின்ன காயம்தான். பேசாம வா. சின்ன காயத்துக்கா இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்க? உண்மையை சொல்லுடி. ஸ்ரீஜா, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த அம்மாவால தாங்கிக்க முடியாது. என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எந்த பதிலும் சொல்லாம இருக்க? சொல்லு. பேசாம இருக்கியா? வா போலாம். வா. சரி வா. டேய் சந்தோஷ், என்னடா ஆச்சு? ஸ்ரீஜா கையில என்ன கட்டு? நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதுமா. அதுவும் நடந்துச்சா? என்னப்பா நடந்துச்சு? என்ன ரவுடிங்க வெட்ட வந்தாங்களா? உனக்கு ஒண்ணு ஆகலையே சந்தோஷ்? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, என்னை காப்பாத்த வந்த ஸ்ரீஜாவுக்கு தான் கையில இப்படி ஆயிடுச்சு. டிவோர்ஸ் கொடுத்துட்டு இன்னியோட ஸ்ரீஜாவை தலைமொழிகளான்னு நினைச்சேன். ஆனா கடைசியில ஸ்ரீஜாவே என் உயிரை காப்பாத்துற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் என் நேரமா. ஸ்ரீஜா கையில ரத்தத்தை பார்த்ததும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
அதான் வக்கீல இன்னொரு நாள் போய் பார்த்துக்கலான்னு ஸ்ரீஜாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். சரிப்பா, நீ ஒரு ரூமுக்கு போ. ம். ஏ ஸ்ரீஜா, என்னடி? நான் கேட்டுக்கிட்டே வரேன்ல, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. சொல்லுடி, எப்படி கையில காயமாச்சு? ஐயோ அம்மா, இப்ப எதுக்கு கத்துற? பேசாம இருக்கியா? நானே வலியில துடிச்சிட்டு இருக்கேன், நீ வர. ஏண்டி, பெத்த பிள்ளைக்கு காயனா கத்த மாட்டாங்களா? ஐயோ, எப்படித்தான் காயமாச்சுன்னு சொல்லி தொலையண்டி. சொல்றேம்மா, கத்தாத. சந்தோஷம் நானும் வக்கீல பாக்குறதுக்கு கார்ல போயிட்டு இருந்தப்போ சந்தோஷோட பிசினஸ் எதிரிங்களான ரவுடிங்க 2 பேரு எங்க காரை மறைச்சாங்க. சந்தோஷ் கிட்ட சண்டை போட்டாங்க. சண்டையில ரவுடி ஒருத்த சந்தோஷ பெரிய அருவாளால பின்னாடி இருந்து வெட்ட பார்த்தா. ஆ, நான் சந்தோஷ பார்த்துட்டேன். அவனை காப்பாத்துறதுக்காக அந்த கத்திய நான் என் கையால பிடிக்க வேண்டியதாயிருச்சு. அதனால ஏற்பட்ட காயந்தாமா இது. ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமா? சந்தோஷ ஒருத்த வெட்ட வந்தா வெட்டிட்டு போட்டுமே. அதை ஏண்டி நீ தடுத்த? வெட்டிட்டு போகட்டுமா? என்னம்மா பேசுற நீ? 1000 தான் இருந்தாலும் சந்தோஷ் என் புருஷன். என் புருஷனை ஒருத்தன் வெட்ட வந்தா அத பாத்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? என்னது? சந்தோஷ் உனக்கு புருஷனா? அந்த மைதா மாவு உனக்கு டைவர்ஸ் கொடுக்க நினைச்சு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டான். அவனை போய் உன் புருஷங்கிற? டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கினா என்ன? எனக்கும் சந்தோஷ்க்கும் டிவோர்ஸ் ஆனா கூட இந்த ஜென்மத்துல அவருதான் என் புருஷன். அவரா? நீதான் பேசுறியா ஸ்ரீஜா? அந்த சந்தோஷ் அபிக்கு சப்போர்ட் பண்ணி உனக்கு டைவர்ஸ் கொடுக்க நினைச்சா அவன் நமக்கு எதிரிடி. மா, எதிரின்னு சொல்லாத. எனக்கு அபி மட்டும்தான் எதிரி, சந்தோஷ் இல்ல. அவனை நான் அப்படி நினைச்சதும் இல்ல. என்னடி நீ திடீர்னு இப்படி மாறி மாறி பேசுற? ஆ, எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அந்த சந்தோஷ அடிக்க ரவுடிங்ல ஏற்பாடு பண்ணது நீதானே? சந்தோஷ் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட கூடாதுன்னு அவனை காப்பாத்துற மாதிரி போய் கைய காயப்படுத்திக்கிட்டு நீ டிராமா பிளே பண்ணிருக்க. மா, லூசா நீ? உன் இஷ்டத்துக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்க. நீயும் நானும் தானே இருந்தோம். சந்தோஷ் திடீர்னு வந்ததால எனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணணும்னு கேட்டான். நானும் சைன் பண்ணி கொடுத்தேன். நீ இருக்கும்போது தானே வக்கீல பார்க்க போனோம். இதுல எங்க இருந்து நான் ரவுடிங்ல செட் பண்ண முடியும்? அம்மா, நான் ரவுடிங்ல வச்சு அபிய சஞ்சீவ தொல்லை கொடுக்க நினைச்சிருக்கேன். ஆனா அதுக்காக சந்தோஷ்க்கு போய் நான் இதெல்லாம் பண்ணுவேனா? எனக்கு சந்தோஷ் கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் அவன் அபிக்கு சப்போர்ட் பண்றது மட்டும்தான். மத்தபடி சந்தோஷ் எனக்கு பிடிக்குமா? அவனை இப்ப வரைக்கும் நான் வெறுத்ததும் இல்ல, ஹர்ட் பண்ணதும் இல்ல. அதான் சந்தோஷ் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டதும் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டு உடனே சைன் பண்ண. நான் சந்தோஷ மைதா மாவுன்னு சொல்றதால நீ சந்தோஷ மைதா மாவுன்னு சொல்ற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காத. சந்தோஷ்க்கு உன் மாப்பிள்ளைங்கிற மரியாதை கொடு.
ஏய், இது நல்லா இருக்கே. உனக்கு சந்தோஷம் பிடிச்சு போனா நீ மரியாதை கொடு. நான் ஏண்டி மரியாதை கொடுக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? என் பொண்ணு கூட வாழ விரும்பாதவனே என்னால மாப்பிள்ளையா ஏத்துக்கவும் முடியாது, மரியாதையை கொடுக்க முடியாது. அம்மா, என்னடி அம்மா? இன்னைக்கு உன் கையில காயமானதுனால அந்த சந்தோஷ் வேற வழி இல்லாம சும்மா இருக்கான். இல்லன்னு வையே, அவன் இந்நேரம் உனக்கு டைவர்ஸ் கொடுத்திருப்பான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன் கை காயம் ஆறுனதும் அவன் கன்ஃபார்மா உனக்கு டைவர்ஸ் கொடுப்பான். மா, அவன் கொடுத்தா கொடுக்கட்டும். இனிமே இத பத்தி பேச வேண்டாம். பேசினா நமக்குள்ள சண்டை தான் வரும். எனக்கு பசிக்குது, போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. நீ இந்த அம்மாவை மதிக்காம சந்தோஷ்காக பறிஞ்சு பேசுவே, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. வேணும்னா நீயே போய் எடுத்துக்கோ. என்னால எப்படிமா போய் எடுக்க முடியும்? எனக்கு 2 கையில தான் காயமா இருக்குல்ல. உன் கையில காயம்னா நீ யாருக்காக வெட்டுப்பட்டு காயமாக்கிக்கிட்டியோ அவனை போய் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து உனக்கு ஊட்டி விட சொல்லு. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஷோ அம்மா, எனக்கு பசிக்குதுமா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல, போடி. என்னடா சஞ்சீவ், சஞ்சீவ். என்ன சஞ்சீவ் சார், என்ன கீழே கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இப்போ நீங்க ஏதோ தீவிரமான யோசனையில இருக்கீங்க? இல்ல அபி, அது ஸ்டேஜா தான். அவ ஹிஸ்டரியிலேயே பண்ணாத விஷயத்த இன்னைக்கு பண்ணிருக்கா. எப்பவுமே கெட்ட புத்தியோட இருக்கிறவன் இன்னைக்கு சந்தோஷ காப்பாத்திருக்கா. அத பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி சஞ்சீவ், பாப்பா தூங்கிட்டா, நீ பாத்துக்கோ. நான் கீழே போய் நைட்டுக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அபி, என்ன சஞ்சீவ் சொல்லு. நீ ஏன் பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுற? நான் வேணா சமையல் செய்யற ஒரு நல்ல ஆளை பார்த்து வைக்கவா? அவங்க வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டோம், நீ பாப்பாவை மட்டும் பார்த்துக்கோ. சஞ்சீவ், நம்ம வீட்டு வேலை செய்யறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஏன்னா நான் இத வேலையா நினைச்சு பண்ணல, என் கடமையா நினைச்சு பண்றேன். வேலைக்காரி சமைக்கிற சாப்பாட்டுல ருசிய மட்டும்தான் பார்க்க முடியும், அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்க முடியாது. நீ கேட்டதுக்காக வேலைக்காரிய வேணா வச்சுக்கலாம், ஆனா அவங்க வீட்டு வேலைய செஞ்சா போதும், சமையல் நான் தான் பண்ணுவேன். You're a candle of family, அபி. சஞ்சீவ், அப்படின்னா? அப்படின்னா தன்னை எரிச்சுக்கிட்டு தான் குடும்பத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறவன்னு அர்த்தம். ரொம்ப புகழாத, பாப்பாவை பாத்துக்கோ. அத்தை, என்ன அத்தை நீங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? கொடுங்க, நான் பண்றேன். பரவாயில்ல அபி, நான் பண்றேன், நீ உட்காந்துக்கோ. அபி, யாரோ வந்திருக்காங்க போல, யாருன்னு பாரு. சரிங்க அத்தை. யார் வேணும்? மேடம், இங்க ராமச்சந்திரன்ங்கிறது என் மாமா தான் அவரு. சொல்லுங்க. ராமச்சந்திரன்ற பேருக்கு கொரியர் வந்திருக்கு. சார் இருக்காரா? அவரு வெளியே போயிருக்காரு. என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துறேன். ஓகே, இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். இங்கயா? ஆமா, இந்தாங்க மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம். யார் அபி? தெரியல அத்தை, ஏதோ மாமா பேருக்கு கொரியர் வந்திருக்கு பாருங்க. அப்பா பேர்ல வந்திருக்கா? ஆமா.
சஞ்சீவ் என்னத்த படிக்கிறான்? என்ன சஞ்சீவ், அத படிச்சு பார்த்துட்டு சந்தோஷப்படுற? எங்க கிட்ட சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அம்மா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் நம்ம எல்லா சொத்தையும் பாப்பா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணோம்ல, அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டும் டாக்குமெண்ட்ஸும் வந்துருச்சு. சொத்தெல்லாம் அபி குழந்தை பேருக்கு மாறிடுச்சா? குடும்பமே சேர்ந்து வயிற்றுல கொட்டிக்கிறாங்களே. இனி நம்ம பாப்பா தான் நம்ம சொத்து எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. இனி இந்த சொத்து மேல யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஆமாமா, அது மட்டும் இல்லாம பாப்பா வளர்ந்து அவளுக்கு 18 வயசு ஆகுற வரைக்கும் அபிதான் இந்த சொத்து எல்லாத்துக்கும் ஒரே கண்ட்ரோல். இது வேறயா? எரியிற நெருப்புல இன்னும் எண்ணெயை ஊத்துறாங்களே. நம்ம செலவுக்கு காசு வேணும்னா கூட மேடம் தான் தரணும். சஞ்சீவ், என்ன சஞ்சீவ் பேசுற? ஆமா, நான் சொல்றது உண்மைதானே. நீதான் இந்த வீட்டு மகாராணி. அத்தை பாருங்க அத்தை, சஞ்சீவ் என்ன எப்படி கிண்டல் பண்றான்னு. அவன் சொல்றது உண்மைதானேமா? இனி நீதான் இந்த வீட்டு மகாராணி. உன்கிட்ட கேட்டு பணம் வாங்குறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். என்ன அத்தை நீங்களும் இப்படி சொல்றீங்க? நான் உங்ககிட்ட கேட்டு பணம் வாங்கலாம், நீங்க வாங்கலாமா? பாப்பா வளர்ற வரைக்கும் இந்த சொத்து உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் அத்தை. இல்ல அபி, இந்த சொத்துக்கும் குடும்பத்துக்கும் சரியான பாதுகாப்பு நான் இல்ல, நீதான். உன் கண்ட்ரோல்ல எல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இது ஏன் நம்பிக்கை? அதனால இந்த சொத்து உன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும். இல்ல அத்தை, நான் நீ சொல்ல ஒண்ணு சொல்ல வேண்டாம் அபி. சஞ்சீவ், அத கொடு, நான் பீரோல வச்சிடுறேன். மகாராணி கிண்டலா பண்ற சஞ்சீவ். இரு, சமையல் வேலை முடிஞ்சதும் ரூம்க்கு வரேன். ஐம் வெயிட்டிங். வெயிட்டிங்கா சஞ்சீவ்? போ போ, உனக்கு இருக்கு சஞ்சீவ். ஷோ, பசிக்குது வர. இந்த அம்மா வேற சாப்பிட ஏதாவது கொண்டு வரும்னு பார்த்தா ஒண்ணுமே சொல்லாம போயிடுச்சு. அம்மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது கொண்டு வரலாம்ல. ஸ்ரீஜா, கீழே நடக்கிற விஷயம் தெரியாம நீ வேற பசி பசின்னு இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க. இனிமே நம்ம காலத்துக்கும் பட்னியாதான் இருக்க போறோம். அம்மா, நான் என்ன கேட்டா நீ என்னம்மா முட்டாள்தனமா ஒளற? ஆமாண்டி, உன்னை நம்பி இந்த சொத்து முழுசா நம்ம கைக்கு வரப்போகுதுன்னு நினைச்சோம்ல. நான் முட்டாள்தான். என்னம்மா சொல்ற? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. என்னடி நான் தெளிவா சொல்றது? அங்க குடும்பமே ஒண்ணு சேர்ந்து அதோட ஒட்டுமொத்த சொத்தையும் அபியோட குழந்தை பேர்ல எழுதி வச்சிடுச்சு. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து அக்னாலஜ்மெண்ட், அபி குழந்தை பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் எனக்கு நேரா தான் கொரியர்ல வந்துச்சுடி. என்னம்மா சொல்ற? ஆமா, நீ இன்னும் டென்ஷன் ஆகுற மாதிரி இன்னொரு மேட்டரை சொல்லட்டுமா? அபியோட குழந்தை வளர்ந்து அதுக்கு 18 வயசு ஆகுற வரைக்கும் இந்த சொத்து, அது மூலமா வர்ற வருமானம், இது எல்லாமே அபி கண்ட்ரோல்ல தான் இருக்குமா. சந்தோஷ் உன்னை டைவர்ஸ் பண்ணா கூட ஜீவனாம்சமா இந்த சொத்துல இருந்து ஏதோ கொஞ்சோண்டு உனக்கு வந்து சேரும். அதை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் அதுக்கும் வழி இல்லாம போச்சு. நமக்கு இனிமே திருவோடுதான்.